தெலுங்குலேயும் கர்நாடகாலையும் கேரளாலேயும் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர். இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடனரி ட்ரெய்லர், அதோட பஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே புண்ணியமா மேம். அது ட்ரெஸ்ஸு இவங்க தான் ஸ்டைலிஸ்ட். இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு 2 வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால. ஸோ ஒரு விஷயமும் வந்து பார்த்து பண்ணி இப்போது பாருங்கள், நான் யூஸ்வலாக ஒரு நெட்டர் போல்ட்டு தான் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். இன்னும் இப்போ டூடோட இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிக்கேத், வாட் அ ஒர்க், எக்ஸ்ட்ராடினரி. நான் முக்கியமாக இந்த டைமில் நான் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றது நான் வந்து பேசலை. ஒரு டெபியூட்டண்ட்டாக நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் எம் நாகன்னு வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர், அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாளி. அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் க்ரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதே இதை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட டூடில் பார்த்தேன். ஒர்க் பண்ணும்போது அந்த நீங்கள் ஃபுல்லாக யூ டுக் ஆல் த ப்ரெஷர், டைமிங்கோ இதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்தார். சில்லாக உட்காந்து எங்ககிட்ட வந்து பேசுறதோ கிரியேட்டிவாக ஹி குட் கான்சென்ட்ரேட். அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டர் தர்றது. தேங்க்யூ ஃபார் தட். இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். யா, ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா சூப்பர், நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல, பயங்கரமாக பேசுகிறீங்க. அண்ட் ரித்து ஸ்வீட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் ரித்து. நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. நல்லா நடிப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோஹினி மேம், இப்போ ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன். நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர். இப்போ இந்த ஃபுல் நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது. நீங்கள் ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஏன்னா அந்த இப்போ ஆஃப் லேட் ஒரு 15 இயர்ஸாக உங்களோட சீரியஸ் மோடு வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்னும் பார்த்து எப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோமோ அவர் திருப்பி அப்படி பார்க்குறதுக்கு. ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். தேங்க்யூ சார். And producers Naveen sir and Ravi sir, thank you for trusting me and giving me a space to explore. This means a lot to me. And to my lovely co-stars, my dude PR sir, Sharad sir, Rohini ma'am, Ritu, Aishwarya, and surprise dude gang guys, and Niket sir, Purnima ma'am, Bharatana, Sai inge illa, Sai. So you guys made the set very vibrant, you know. எனக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்தாங்க. உங்களால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது அந்த செட்டு. ஸோ எவ்ரிடே ஐ வாஸ் லைக், இன்னைக்கு செட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் to all the audience, உங்களோட லவ் சப்போர்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ரீல்ஸும் மீம்ஸும் இந்த மெசேஜஸ் டிஎம்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். and you took dude as your own, and that means a lot to us. Thank you so much guys. Thank you so much for the love.
And I'm taking this opportunity to thank my team, my amazing team. Manoj Etan, my assistant. Maitray, my makeup artist. Hema, my hairstylist. And my managing team, Shruti and Aishwarya. Thank you so much, guys. Thank you so much for holding me through thick and thin. I love you a lot. I owe you a lot, actually. And finally, press and media. Thank you so much for coming here and being with us. எனக்கு பிரேமலு ரிலீஸ் ஆகின டைம் ஆகட்டும், இப்போ டூட் இறங்கின டைம் ஆகட்டும், ஐ சோ லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் தமிழ் மீடியாலேருந்து லைக் ஐ வாஸ் ரிசீவிங் a lot of appreciations from you guys. Thank you so much for that. Each appreciation, each word, you know, எனக்கு ஒரு ஸ்பெஷல் பூஸ்ட் கொடுக்குறாங்க to do better and to work more in Tamil films, and I would love to do that. Thank you so much, guys. எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப I feel very grateful, and thank you so much, guys. Thank you. நவீன் சார், ரவி சார், எங்க சார், தேங்க்யூ சார். நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு புரியாது, பட் சும்மா பேசிடுறேன். நம்ம அப்புறமா பேசிப்போம் நேரில். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த படத்தை வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும், நிக்கத் ப்ரோ தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அங்கே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரவி சார்கிட்ட தான் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணி முடித்தோடனே கதை ஓகே பண்ணுறது ஓகே, பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்துட்டு என்கிட்ட, இங்கே பாருமா, நர்வஸ்லாம் ஆகாத, உனக்கு இந்த கதையை எவ்வளோ ஓகே பண்ணணுன்னு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் அது ஓகே ஆகணும்னு இருக்குது, அப்போ தானே எனக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னாரு. நான் பரவாயில்லையே, ஒரு டெபியூ டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனை கம்ஃபர்ட் ஆக்கி கதை கேட்குற அளவுக்கு ஒரு எம்பத்தி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அங்கே ஆரம்பித்தது, கதை கேட்டு முடித்த உடனே இம்மிடியட் டெசிஷன், நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து கதை எழுதுப்பா, நம்ம எப்படியா இருந்தாலும் படம் பண்ணலான்னு சொல்லி ஷூட்டிங்லேருந்து இன்றைக்கி ப்ரொமோஷன்லேருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுலேருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இணை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் டு தெம். தேங்க்யூ சார். அண்ட் அனில் சார், தேங்க்யூ சார். எங்கே அந்த ஆங்க்ரி யங் மேனுன்னு தெரியல, பட்டு செம்ம சப்போர்ட்டு. அவர் படத்தில் இருக்கிற வைல்ட்னஸோட அவரோட வைல்ட்னஸ் அதிகம், பட் ஹி வாஸ் அன்வேவரிங்லி சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ சார், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் தென் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா, பிஆர் ப்ரோ, இவரை பற்றி எனக்கு என்ன பேசுகிறதே தெரில. 3 படம் ஹேட்ரிக்கு, அவரோட ரெப்யூட்டேஷனை இது காட்டுது. நான் ஒரு இதை தொட்டேன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த நம்பர் 3 தேர்ட் ஃபிலிம் விக்ட்ரி வழியாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். ஸோ அதுக்கு என்னோட கங்க்ராட்ஸ். இந்த படத்தை நம்பி இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இதை இன்னைக்கு தூக்கி நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. இந்த படத்தை போய் நேரம் பார்த்து அந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. தட் இஸ் சீன் இந்த நம்பர்ஸ், தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட்னு சொல்லலாம். And முதல்ல I would like to thank Naveen sir and Ravi sir for giving an opportunity to be in this project, and welcome to Tamil Nadu தான் சொல்லணும். ஏன்னா இது செகண்ட் ஃபிலிம் அண்ட் யூ கிவன் a very successful film. அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறது இல்லை, மீனிங்ஃபுல் ஃபிலிம். யூ செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலாக நீ சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான். அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்துருக்க முடிவுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் நிறையா ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்லுகின்ற 100வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன், 175வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரூ தமிழ்நாடு ஒரு 10-15 தியேட்டர்லையாச்சும் ஒரு 175வது நாள் 200 நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. இங்கே முதல்ல கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி வந்து கதையை சொல்ல கொஞ்சம் ஃபோனில் கேட்டேன்.
அதில் வந்து நேரில் வந்து சொல்லியிருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க. there should be some value and meaning in me being in the film சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில், எல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் வந்து ஒரு படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா போர் தொழில் ஆரம்பிச்சு அப்படின்னு கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் I'm relevant சொல்கிறதுக்கு வந்து all the young directors who had the confidence in me and being a lovely characters. ஏன்னா நான் காஞ்சனாவில் நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் there has been some film that has been cropping up that give me என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசில் நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். சாரி அதுவும் போய் சொல்லிட்டேன். 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோட இருக்கும்போது ஐம் ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ரோஹினி ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைன் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன். அண்ட் நிறையா சொல்லுவேன் அது வேறு மாதிரி போயிட்டு இப்போ தான். அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். ஐ சீன் கண்டினியூஸாக அவர் கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து லவ் டுடே சரி, டிராகன் சரி, நான் திஸ் ஃபிலிம் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவஸ் இன் பிரதீப். இட்ஸ் நாட் நார்மல். நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ ஐ லைக் டு சே தட் பிரதீப். அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. மமிதா ஃபெல்ட் அபவுட் இட். தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னா பிரேக் ஆக மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்பிரஷன் தட் யூ கேவ், த வே யூ இமோட்டட், இப்படி அந்த அழுக மருது இல்லைனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு. அது how much கீர்த்தி பார்ட்டிசிபேட் தெரியாது. ஆனால் an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்துவமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க. ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட். அண்ட்